எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 4 நாள் லீவுக்கு அப்புறமா பேக் டு ரொட்டீனுங்க. ஸ்கூல் இனி 1 வாரம் கழிச்சு தாங்க திறக்குது. ஆனால் அவருக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, நேரமே கிளம்பணுன்ட்டு தக்காளி பிரியாணி சிம்பிளாக சோயாலாம் போட்டு பண்ணியாச்சுங்க. ஆம்லேட்டும் வச்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கும் லஞ்ச் வேலை காலையிலேயே முடிச்சாச்சுங்க. ஏன்னா இனி விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்ரேஷன்லாம் ஆரம்பிக்கணுங்க. நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா கூட நடந்த கான்வர்சேஷன் நான் ஒன்று சொல்கிறேங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்தியா டைம் 2 மணிக்கு கூப்பிட்டேங்க. அப்போ வந்து டயர்டாக இருக்குது, படுத்துட்ருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ருவாங்க நேரமே, இன்றைக்கி சாப்பிடலை. அப்புறம் சரிங்க அம்மி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு நான் பேசி முடிச்சுட்டு நான் என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அம்மி நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறேன், நாளைக்கு காலையில் இந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு எங்கள் அம்மா உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. சும்மா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆடிட்டுருக்காது, ஏதோ கம்மியாக பண்ணிவிட்டு நீ இது பண்ண, அப்புறம் போய் படுத்துக்க போகிற உடம்பு முடியலன்ட்டு அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், மம்மி எல்லா சாமி பூஜை எல்லாமே நான் பண்ணிட்டேன், விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு நான் பண்ணாமல் இருப்பேனா, எல்லாத்தையும் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் கூட முடியலன்னா படுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மாங்க, நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டுங்க. சரி நான் போய் சாப்பிட்டு இனி வந்து வாசல் கொஞ்சம் எல்லாம் மொழுவி விடணும், சாணி எடுத்து வச்சுருக்கேங்கிறாங்க. இப்போ நான் சொன்னேங்க, டயர்டாக இருக்கீங்களே மம்மி, ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைனா, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டேன்ல, இனி போய் பண்ணிக்குவேங்கிறாங்க. அப்போ எனக்கு அது எங்கேருந்துங்க வந்திருக்கும்? இந்த அம்மாங்க சினாரியோ என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு வருது தக்காளி சட்னியா, அவங்க குழந்தைகளுக்கு வருது ரத்தமாமாங்க. யாருக்கு தெரியுங்க, ஃப்யூச்சரில் எனக்கும் லயாக்கும் இதே கான்வர்சேஷன் போகும்னு நினைக்கிறேன். சரிங்க, விநாயகர் சதுர்த்திக்காக நான் க்ரோஷே பண்ணது இதுவும், அந்த முன்னாடி ஒரு ப்ளூ கலர் காட்டினேன் இல்லைங்க, ரெண்டுமே என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.